Hello and welcome to Midas Academy. இன்னைக்கு நம்ம வந்து data interpretation from June 2018 same question paperல இருந்து ஒரு data interpretation question பார்க்க போறோம். இப்போ இந்த DI question பாத்தீங்கன்னா I have downloaded the question from the UGC net website itself. இந்த questionல பாத்தீங்கன்னா the table கொடுத்திருக்காங்க. இந்த tableல வந்து we have year wise production, exports, per capita consumption of rice அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? and அதுல வந்து year wise கொடுத்திருக்காங்க. year வந்து 2012, 13, 14, 15, 16 அது வரைக்கும் கொடுத்திருக்காங்க. and production பாத்தீங்கன்னா அதோட in millions of kgs கொடுத்திருக்காங்க. and exports in million kg, per capita income per capita consumption in kg கொடுத்திருக்காங்க. so இந்த டேட்டா இருக்கு. இது இல்லாம நமக்கு கீழேயே வந்து அவங்க ஃபார்முலாவும் என்னங்கறத ஸ்பெசிஃபை பண்ணிருக்காங்க. நல்லா பாத்தீங்கன்னா where per capita consumption is equal to consumption in million kg divided by population in million and consumption in million kg is equal to production minus exports அப்படின்னு கொடுத்திருக்காங்க. further அவங்க 5 questions கொடுத்திருக்காங்க. from 31 to 35 5 questions கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த questionsக்கு போறதுக்கு முன்னாடி ஏன் இந்த ஃபார்முலா கொடுத்திருக்காங்க, இத வச்சு நாம the answers கண்டுபிடிக்க போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம first question பாப்போம். அதுக்கப்புறம் எப்படி போறதுன்னு நான் சொல்றேன். The percentage increase in consumption of rice over the previous year was the highest in which year? அதாவது இங்க 4 options கொடுத்திருக்காங்க. 2013, 2014, 2015, 2016. இப்போ இதுல எந்த ஆப்ஷனோட previous year இந்த கொடுத்திருக்கிற இந்த இயர் இருக்கு இல்லையா, இதோட previous yearல எது highest consumption of rice இருந்த year அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப நம்ம first consumption நம்ம கண்டுபிடிச்சுக்கணும். இங்க per capita consumption is different, consumption is different. consumptionக்கு formula என்ன கொடுத்திருக்காங்க, consumption in million kg is equal to production minus exports. அப்ப நம்ம என்ன பண்ணோம், first ஒரு சின்ன டேபிள் நம்ம ஃபார்முலா பண்ணோம். இந்த இயர்ஸ் எல்லாத்துக்கும் இந்த ப்ரொடக்ஷன் கொடுத்திருக்காங்க இல்லையா, இந்த ப்ரொடக்ஷனையும் இந்த எக்ஸ்போர்ட்ஸையும் இயர் வைஸ் மைனஸ் பண்ணி நம்ம ஒரு டேபிள் போட்டு வச்சுக்கணும். புரியுதுங்களா? இப்ப நம்ம அதை போட போறோம். ஓகே, சோ 2012 to 2016 எப்படி போட போறோம் அப்படின்னா, நம்ம என்ன சொல்லிருக்காங்க, ப்ரொடக்ஷன் மைனஸ் எக்ஸ்போர்ட்ஸ் தான் கன்சம்ஷன். ஓகேங்களா? இப்ப நம்ம கன்சம்ஷன் தான் பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் இயர் போட்டுக்கணும். 2012, 2013, 2014, 2015 and 2016 இதோட ப்ரொடக்ஷன் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் நம்ம மைனஸ் பண்ண போறோம். சோ ப்ரொடக்ஷன் ஃபர்ஸ்ட் 2012 வந்து எவ்வளவு இருந்தது அப்படின்னு நம்ம பார்க்கணும். 12 வந்து அந்த கொஸ்டின் படி பார்க்கும் பொழுது 186.5. இப்ப அந்த ப்ரொடக்ஷன் அப்படியே இங்க எழுத போறாங்க பாருங்க. 186.5, 202, 238, 221, 215 அப்படியே இயர் வைஸ் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்றோம். ஓகேங்களா? 202, 238, 221, 215 கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ணணும் நாம. ஓகே, அண்ட் அதுக்கப்புறம் அதோடைய எக்ஸ்போர்ட்ஸ் 114, 114, 130, 116 and 88. இது வந்து ப்ரொடக்ஷன், இது எக்ஸ்போர்ட். இப்ப இது ரெண்டையும் மைனஸ் பண்ணி நம்ம இயர் வைஸ் கன்சம்ஷன் நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். நான் ஏற்கனவே வந்து கால்குலேஷன் போட்டு வச்சிருக்கேன், அதனால கடகடன் நான் இங்க எழுதிட்டேன். சோ 72.5 இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா அண்ட் அப்படியே இயர் வைஸ் ஒவ்வொரு இயர்ஸ்க்கும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணி இங்க எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்ப இத பேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு நம்ம ஆன்சர் பண்ண போறோம். இங்க ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு வந்து எந்த இயரோட கீழ இருக்கிற 4 ஆப்ஷன்ஸ்ல எந்த இயருக்கு முன்னாடி இயர் ப்ரீவியஸ் இயர் வந்து ஹையஸ்ட் கன்சம்ஷன் இருந்தது அப்படின்னு பாக்குறாங்க. ஆனா பெர்சன்டேஜ் வைஸ் கேக்குறாங்க. பட் நம்ம சும்மா ஜஸ்ட் இப்படி ஓவரால் அப்படி ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு வந்து எந்த இது வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நல்லா பாருங்க, இது 72.5, இது 88, 108, 105 and 127 அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? சோ இதை எப்படி கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா, நார்மலா நம்ம பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுனா என்ன பண்ணுவோம், கரண்ட் மைனஸ் ப்ரீவியஸ் டிவைடட் பை ப்ரீவியஸ் இன்டூ 100. என்னது, பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் சொல்றேன். கரண்ட் மைனஸ் ப்ரீவியஸ் டிவைடட் பை ப்ரீவியஸ்
into 100. அப்ப இப்ப நம்ம ஒவ்வொரு இயருக்கும் நம்ம இப்ப கண்டுபிடிக்கணும். இப்ப கரண்ட் என்ன இருக்கு 72.5 கரெக்ட்டுங்களா 72.5 இப்ப நம்ம 2013க்கு கண்டுபிடிக்கணும் இல்லையா ஃபர்ஸ்ட் நம்ம 2013 ஆப்ஷன்ல இருக்கு சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் 2013க்கு பார்த்தோம்னா 88 minus 72.5 divided by 72.5 into 100 ஓகேங்களா and 2014க்கு வந்து 14க்கு என்ன பண்ண போறோம் 108 okay 108 minus current என்னது 108 previous is 88 and again divided by 88 into 100 2015 க்கு என்ன கேட்டிருக்காங்க current என்னதுங்க 2015 க்கு 105 so 105 minus 108 divided by 108 into 100 and 2016 க்கு என்ன பண்ண போறாங்க 127 minus 105 divided by 105 into 100 இப்போ இந்த calculations நம்ம எவ்வளவு ஃபாஸ்டா பண்ண முடியுமோ அவ்வளவு ஃபாஸ்டா பண்ணணும் புரியுதுங்களா அப்படி பண்ணும்போது நான் இதோட calculations ஏற்கனவே போட்டு வச்சிருக்கேன் ஏன்னா இது ரெக்கார்டிங்ல ரொம்ப நேரம் நம்ம எடுத்துக்க கூடாதுங்கிறதுக்காக சோ இதோட percentage பார்த்தோம்னா 2013 வந்து 21.38% கிடைக்கும் நம்மளுக்கு and 2014 பார்த்தோம்னா we got 22.73 and 2015 it went in minus actually minus 2.78 and 2016 பார்த்தோம்னா 20.95% கிடைக்குது so இதுல எது highest percentage increase இருக்கு 2014ல தான் highest percentage increase இருக்கு சரிங்களா இது வந்து நார்மலா கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் இது ஆனா இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி பண்ணோம்னா சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு நம்ம ஆன்சர் என்னது 2014 is the correct answer second what is the population of the country in the year 2014 in million population நம்மளுக்கு இங்க தனியா ஏதாவது கொடுத்திருக்காங்களான்னு பார்த்தோம்னா கிடையாது ஆனா இன்டைரக்டா கொடுத்திருக்காங்க என்ன கொடுத்திருக்காங்க per capita consumption is equal to consumption minus population in million ஓகேங்களா அப்ப இது அப்படியே நம்ம இப்ப கன்சம்ஷன் நம்ம இப்ப ஏற்கனவே கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் கரெக்ட்டுங்களா அப்போ கன்சம்ஷனுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த ஃபார்முலா நம்ம சொன்னோம் இல்லையா கன்சம்ஷன் இஸ் ஈக்குவல் டு ப்ரொடக்ஷன் மைனஸ் எக்ஸ்போர்ட்னு கன்சம்ஷன் ஒவ்வொரு இயருக்கான கன்சம்ஷன் நம்ம இங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் இப்ப இதை யூஸ் பண்ணி நம்ம பாப்புலேஷன் கண்டுபிடிக்க போறோம் கொடுத்திருக்க ஃபார்முலா என்ன கொடுத்திருக்காங்க क्वेश्चनல per capita consumption சோ என்ன கொடுத்திருக்காங்க per capita consumption per capita consumption அப்படிங்கிறது is equal to consumption divided by population கொடுத்திருக்காங்க கரெக்ட்டுங்களா இப்ப பாப்புலேஷன் நம்மளுக்கு தெரியாது அப்ப என்ன ஆகும் சொல்லுங்க per capita consumption divided by per capita consumption சேஞ்ச் ஆகும் இதுவும் மாறும் இல்லைங்களா population and this comes here so population is equal to consumption divided by per capita consumption okay அப்ப ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்னன்னு சாரி 2014 க்கு மட்டும் தான் கேட்டிருக்காங்க எல்லா இயருக்கும் கேட்கல சோ 2014 மட்டும் நம்ம எடுத்து கால்குலேட் பண்ணா போதும் சோ 2014 உடைய per capita consumption என்னது 38.7 கரெக்ட்டுங்களா and consumption என்ன கொடுத்திருக்காங்க consumption நம்ம முன்னாடி கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம் 2014 is இங்க இருக்கு 2014 is 108 is consumption so population is equal to 108 divided by 38.7 okay so the answer is 2.79 இந்த ஆன்சர் இங்க ஆப்ஷன்ஸ்ல இருக்கு 2.79 இதுதான் ஃபைனல் ஆன்சர்
the ratio of exports to consumption in the given period was the highest in the year. எந்த இயர்ல ஹையஸ்டா இருந்தது? ரேஷியோ ஆஃப் எக்ஸ்போர்ட்ஸ் டு கன்சம்ஷன், கன்சம்ஷனும் எக்ஸ்போர்ட்ஸ்க்கும் ரேஷியோஸ் பார்த்து அது எந்த இயர்ல ஹையரா இருந்தது அப்படின்னு கேக்குறாங்க. சரிங்களா? இப்ப இதுக்கு நம்ம ஏற்கனவே கன்சம்ஷன் இதுக்குதான் நம்ம கால்குலேட் பண்ணி வச்சிருந்தோம். எல்லாத்துலயுமே கன்சம்ஷன் தேவைப்படுது மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ்ல. சோ கன்சம்ஷன் கால்குலேட் பண்ணிருக்கிறோம் இல்லையா, அதோட எக்ஸ்போர்ட்ஸை நம்ம ரேஷியோ பார்க்க போறோம் இப்போ நம்ம. ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஏற்கனவே கால்குலேட் பண்ணியிருந்த கன்சம்ஷன் இதுக்கு போவோம். இப்ப இது வந்து கன்சம்ஷன்ஸ். ஓகே, இது எக்ஸ்போர்ட்ஸ். ஓகேங்களா? இப்ப 2012 பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்ஸ் 2014 அண்ட் கன்சம்ஷன் இஸ் 72.5 அண்ட் இதோட ரேஷியோ கால்குலேட் பண்ண பார்த்தது போது இட் கம்ஸ் டு 1.57. இதுல நான் வந்து ஏன் ஏற்கனவே கால்குலேட் பண்ணி சொல்லியிருக்கேன்னா, ஹவு ஸ்பீடா எவ்வளவு ஸ்பீடா வந்து உங்களுக்கு வந்து ஐ கேன் டீச் யூ திஸ் அப்படிங்கிறது, இதெல்லாம் வந்து 20 செகண்ட்ஸ்ல நம்ம சொல்ற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அண்ட் வந்து செகண்ட் பார்த்தோம்னா 2013 பார்த்தோம்னா நம்மளுக்கு 1.30. இதை விட இது எவ்வளவு வந்து அதிகமா இருக்கு, இது வந்து இதை விட எவ்வளவு அதிகமா இருக்கு, அதாவது கன்சம்ஷன் வந்து எக்ஸ்போர்ட்ஸை விட அதிகமா தான், சாரி எக்ஸ்போர்ட்ஸ் வந்து கன்சம்ஷனை விட அதிகமா இருக்கு. ஓகேங்களா? கன்சியூம் பண்ணது, அதாவது இந்தியால நம்ம கன்சியூம் பண்ணது இது எக்ஸ்போர்ட் பண்ணதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம கன்சியூம் பண்ணது எக்ஸ்போர்ட் பண்ணதை விட கம்மியா தான் இருக்கு. அப்போ இது எல்லாமே கொஞ்சம் அதிகமா தான் 1 பாயிண்ட் சம்திங் தான் வரும் நம்மளுக்கு. அண்ட் இது பாத்தீங்கன்னா 1.20 அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து 1.10. ஓகேங்களா? சோ இது எப்படி கால்குலேட் பண்ணும் அப்படின்னு யாருக்காவது டவுட் இருக்குன்னா அது நான் தனியா உங்களுக்கு வந்து நான் ஃபார்முலா டிஸ்கிரிப்ஷன்ல நான் போடுறேன் நான். ஓகே, அண்ட் இதை கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது எந்த இயர் அதிகமா இருக்கு? 2012 தான் அதிகமா இருக்கு. ஸோ த ஆன்சர் இஸ் 2012 ஃபார் த தேர்ட் கொஸ்டின். 2012 இஸ் த ஆன்சர் ஃபார் த தேர்ட் கொஸ்டின். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இன் விச் இயர் த பாப்புலேஷன் ஆஃப் த கண்ட்ரி வாஸ் த ஹையஸ்ட். ஏற்கனவே நம்ம பாப்புலேஷன் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். 2014க்கு நம்ம பாப்புலேஷன் கண்டுபிடிச்சு வச்சிருந்தோம். இப்ப இதுல 2014க்கு எந்த இயர் வந்து பாப்புலேஷன் அதிகமா இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? பாப்புலேஷன் இஸ் ஈக்குவல் டு கன்சம்ஷன் டிவைடட் பை பெர் கேபிட்டல் இன்கம். இது அதான் முதலே வந்து நான் 2014 மட்டும் தான் நம்ம போட்டிருந்தோம். பட் எல்லா இயருக்கும் கண்டுபிடிச்சு வச்சிருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்ல. இது வந்து 2014. So 2012, 13, 14, 15. இங்க क्वेश्चन என்னென்ன இயர் கேட்டிருக்காங்க? 13, 14, 15, 16. 12 கேட்கல, அதை விட்டுருங்க. அப்போ 2013, 14, 15, 16 மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதும். ஓகேங்களா? 14 நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் 2.79. எப்படி கண்டுபிடிச்சோம்? கன்சம்ஷன் டிவைடட் பை per capita consumption. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வந்து அப்படியே நம்ம மாத்தி இது பண்றோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் 2012க்கு அவங்க கேட்கல, ஸோ அதை நான் வந்து எடுத்துறேன். ஸோ கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். அண்ட் 2013, 14, 15, 16 இந்த இயருக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? பாப்புலேஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ 2013க்கு பார்த்தோம்னா consumption is 88 and per capita consumption is 35.2. ஓகேங்களா? இது கால்குலேஷன் பண்ணும்போது 2.50 and 2015க்கு பார்த்தோம்னா இப்படி ஒவ்வொன்றுக்கா கால்குலேஷன் நம்ம போடணும். 2015 is 105 divided by 40.5, 2.59 and 2016 பார்த்தோம்னா okay 2016 பார்த்தோம்னா 127 divided by 42 which is 3.02. இப்போ இருக்கிறதுலயே ஹையஸ்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு 2016 தான். once again I'm so sorry guys. 2.59 and 3.02. so highest population இருக்கிறது எது? 2016. so we have to mark the answer. 2016 is the highest population. And fifth question, what is the average consumption of rice in million kg over the years of 2012 to 2016? ஓகேங்களா? so இந்த question என்ன அப்படின்னா average consumption. average அப்படின்னாலே நம்ம consumption எல்லாத்தையும் ஆட் பண்ணி அதை 5ஆல டிவைட் பண்ணுங்க. ஏன் 5ஆல? 5 years இருக்கு. ஓகேங்களா? so average அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இப்போ
ஆவரேஜ்னா எல்லாத்தையும் டோட்டலா ஆட் பண்ணி நம்பர் ஆஃப் இயர்ஸ்னால டிவைட் பண்ண போறோம். டோட்டல் ஆஃப் கன்சம்ஷன். ஓகேங்களா? இப்போ நம்ம ஏற்கனவே இங்க கன்சம்ஷன் போட்டு வச்சிருந்தோம். இப்போ இதோட டோட்டல், இந்த கன்சம்ஷன் இருக்கு இல்லைங்களா, இதோட டோட்டல் நம்மளுக்கு என்னன்னு தெரியணும். ஓகேங்களா? இப்போ இது ஆட் பண்ணா நம்மளுக்கு டோட்டல் என்ன வருது அப்படின்னா 72.5, 88 plus 108 plus 105 plus 127, it will give you 500.5. ஓகேங்களா? So நான் இங்க சொன்னேன் இல்லையா, average is equal to total number of consumption divided by number of years. அப்போ இதுக்கு 500.5 divided by 5. ஓகேங்களா? So it gives you 100.1. So answer is 100.1. This is the fourth option. இப்படிதான் கண்டுபிடிக்கணும் நம்ம ஆன்சர்ஸ். சரிங்களா? ஸோ எனி ஃபார்முலாஸ் வேணும்னா ரேஷியோ, இந்த மாதிரி ஃபார்முலாஸ் நான் வந்து பெர்சன்டேஜ் ரேஷியோ ஃபார்முலாஸ் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இன்னும் நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸோட நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.